எப்பா சரியான காரம் சாமி. டேஸ்ட்டு தரமாக இருக்குது. நான் பயங்கர காரம். வணக்க மக்களே, இன்றைக்கி காவலி வேலையை மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். தூண்டியில் மீன் பிடிச்சிட்ருக்கிறாரு நம்ம அண்ணன். பாருங்கள், இன்றைக்கி வெயில் தரமாக கொண்டுட்ருக்கு. வெயில் காஞ்சி கருவாடு ஆகிட்டுக்கிறோம். இன்னும் சாப்பிடலை, பசிக்குது. வாங்க மீன் பிடிக்கலாம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் பாருங்கள் மீன் பிடிச்சிட்டுக்கிறோம் குளத்துல, காவலி வேலை குளத்துல. நம்ம ஆள் பாருங்கள் இறங்கி நடந்து வந்துட்டுருக்காரு தண்ணிக்குள்ளே. வாங்க போகலாம், ஏதோ இருக்கும் போகலாம். போக முடியாது வந்து தொலை. இங்கே பாருங்க, காவலி வளையத்தில் ஆணை இருக்குதுன்னாங்க. இங்கே பாருங்க, சின்ன யானை வந்துட்டு இருக்குது. ஏனுங்கப்பா, இதை வந்துட்டு இருக்குது. மீன் பிடிக்க வந்துச்சு, ஒரு மீன் பிடிக்க கையில் ஆகலை, வந்துட்டு இருக்குது மக்களே. பாருங்க, செருப்பு தண்ணியில் விட்டு வந்துட்டுருக்கான் பாருங்க. அதுக்கான நோண்டி வராது, அதே சிக்குது பார்த்தீங்களா. சிக்கிடுற இளங்க தலைவர் தங்கப்பன இப்போ மீன் பிடிக்கிறாரு பாருங்க. அம்மனு வருது. சூப்பர் ஜிலேபி. இவருக்கு இதுதான் வேலைங்க. வாரமான ஞாயிற்றுக்கிழமையான காவலி வளத்து குளத்துல தான் இருப்பார். சரிங்க, கழட்டிட்டு போடப்பா. சக்சஸ். அருமையான ஐயா. நாங்கள் இன்னைக்கு தூண்டியில் தான் மீன் பிடிச்சி வந்துக்கிறேங்க. பாருங்க, நம்ம ஆள் புழு எப்படி கொத்துறாருன்னு பாருங்க. போடுங்க தலைவர். நம்ம ஆள் ரெண்டாவது மீன் பிடிச்சிட்டாருங்க. தூக்குண்ணா இழுக்கிறாரு, வந்துட்டே இருக்கு. வந்துருச்சு, சம்மனு பிடிச்சாச்சு. சிறப்பு. தேங்க்யூ. மத்தியானம் நல்ல வெயிலுங்க. மூணாவது மீன் பிடிச்சிட்டாருங்க, வந்துட்டு இருக்குது பாருங்க. சூப்பர், வேற லெவல் சம்மனு. ஏய் தாங்கப்பா, இன்னைக்கு மீன் வேட்டை. சில்லுன்னு காத்தடிக்குது. அங்கே பாருங்க, அந்த மரத்தில் பாருங்க நீர் காக்காய் உட்காந்துருக்குது. நம்ம செல்லுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஓரளவுக்கு தெரியுது பாருங்க. ஏகப்பட்ட கூடு மொட்டையெல்லாம் வச்சுருக்கு பாருங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதில் போன வாரம் யானை வந்து போச்சு குளத்துல. இன்னைக்கு அதையும் காணோம். நாங்கள் ஏதோ உட்காந்துருக்குறோம். ஆணையனுக்கு பின்னாடி ஆணையில இல்லை பாருங்க. நம்மால் தூண்டி வீசருக்கு கிளம்பிட்டாரு, போட்டாரு. நாலாவது மீன் நம்மால் பிடிச்சிட்டாருங்க, இழுத்துட்டு இருக்காரு தலைவர். சூப்பர், சம்முன்னு வருது ஜிலேபி, வேற லெவல். போட்டுக்கு பையில வெளியே போடுங்க, அப்புறம் நாலு விட்டு தூண்டி போடுறாரு, போட்டாரு. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் நல்ல கூட்டமாக இருக்குது. போடுங்கப்பா. இல்லையே, இல்லையே வரைக்கும் போதும், வேட்டை முடிஞ்சது. நீ கிளம்ப போகிறோம். சரி, போதும். அளவு ஒரு 5 மீன். அங்கே பாருங்க, சாக்கில் போட்டு வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஜிலேபி மீன் ஒரு 5 மீன் பிடிச்சிக்கிறோம். வயிறு பசிக்குது, அதனால வீடு கிளம்பிட்டா போதுன்ட்டு
மீன் பிடிச்சாச்சு, வீடு போயிட்டுருக்குறோம். நம்மளால் வேறுங்க முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறோம். பின்னாடி வேறுங்க நம்ம சோளமுத்தா மர்றாரு, அவர் வந்துட்டுருக்காரு. ஏம்மா வெயில் கொள்ளுதுடா, எதுக்குடா எங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு ஜாலியாக சுற்றுவோம். நீங்களும் ஒரு டைம் ஆற்றுல போய் மீன் பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்குது. அது காட்டில் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அடர்ந்த புதர், இங்கே யானையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாம் ஓடிடுச்சு. இப்போது நீ பைக் எடுத்துகிட்டு வீடு போயிடலாம். போகலாம் நட. நம்ம ஆளுக்கு 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. சரி வாங்க போகலாம், பசிக்குது. ஒரு கடையில் சாப்பிட்டு போகலாம். எடுத்து போடுற கவரில் அப்படியே மீன் பீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போடு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ மெட்டிலும் தொலாவி விட்டது. ஆமாம், அதுக்கப்புறம் தொலாவணும், பீஸ் உடஞ்சிடும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சரி முடி வச்சிடலாம். முடிவை மக்களே, இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு வந்து சுடலாம்னு நினச்சோம். சரி உடம்புக்கு ரொம்ப முடியல, அதனால் வீட்லேயே குழம்பே வச்சிடலான்னு வச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்க மக்களே, குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இன்னொரு 5 நிமிஷத்தில் மீன் சாப்பிடலாம் வாங்க. ஜம்முன்னு கொதிச்சுட்டு இருக்குது மக்களே. இன்றைக்கி ஜிலேபி மீன், இன்றைக்கி ஒரு புடி. மக்களே, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது மீன் குழம்பு, வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது மீன் குழம்பு, வாங்க. இன்றைக்கி ஒரு புடி, ஒரு கடி. நம்ம அக்கா வைக்கிற குழம்பு எப்பவுமே மீனை விட நாங்கள் குழம்பு தான் சாப்பிடுவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பேன். இன்றைக்கி சண்டே, போய் மீன் பிடிச்சிட்டு வந்து சுடலாம்னு இருந்தால் டைம் கிடைக்கல, உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை, அதனால் குழம்பே வைக்க சொல்லிட்டேன் வீட்டில் அக்காவை. இன்றைக்கி அக்கா வீட்டு சமையல் சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு கொஞ்சம், குழம்பு கொஞ்சம், சூப்பர், வாங்க சாப்பிடலாம். எப்பா சரியான காரம் சாமி, டேஸ்ட்டு தரமாக இருக்குது. நான் பயங்கர காரம். இன்றைக்கி மீன் குழம்பு சூப்பர், சாப்பிட்டாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே, பாய்.